ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். பழனியும் பொண்ணும் தனியாக பேச போகிறாங்க. அடுத்து பழனிக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் வச்சு அடுத்த மாதம் கல்யாணத்தை வைக்கலான்னு பேசி முடிவு பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்த பாண்டியன் பழனிக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம், நான் தான் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறாரு. ராஜி வீட்டு ஆளுங்களுக்கு நல்லா கேட்கணுன்னு தான் இப்படி பண்ணுறாரு. இதை பார்த்து கோமதியும் அவங்க பசங்களும் வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதையெல்லாம் பாண்டி கேட்குற மாதிரியே இல்லை. என் பையன் சரவண கல்யாணத்தை எப்படி நடத்துகிறேனோ அதே மாதிரி பழனி கல்யாணத்தையும் சும்மா ஜாம்னு நடத்துவேன். கல்யாணத்துக்கு எல்லாரும் வரலாம், குறிப்பாக பழனியோட அண்ணன்களும் வரலாம், மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்லான்னு சொல்ல இதை கேட்டுக்கொண்டிருந்த பழனியோட அண்ணன்களுக்கு பயங்கரமாக காண்டாகுது. பழனியோட அம்மாவுக்கும் எங்கே சண்டை வந்துடுமோன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது. பழனியோட அண்ணனுங்க சண்டைக்கு கிளம்பி பார்க்க ராஜியோட அம்மா இப்போ தான் பழனிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அதை அப்படியே விட்டுருங்க, அவன் நல்லா இருக்கட்டும்ன்ட்டு சொல்கிறாங்க. ராஜியோட சித்தி நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்குமாவது அத்தையை அனுப்பி வைங்க, இன்றைக்கி ஃபுல்லாக அத்தை வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்கன்னு சொல்ல இதுக்கு ராஜியோட சித்தப்பா திட்டமும் சாப்பிட்டுட்டு இருந்த பழனியோட அம்மா வருத்தத்தோடு எழுந்து போயிடுறாங்க. அடுத்ததாக வெளியில் உட்காந்து ராஜியும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், காலையில் டியூஷன் எடுக்க போறியா, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு வாங்குறியான்னு சொல்லி கேட்க ராஜி அமைதியாக இருக்காங்க. சரி, நானே அந்த அக்காட்ட கேட்குறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் காலையில் ஓட போகிறேன்னு ராஜ் சொல்ல, ஏன்னா ஓடி போறியான்னு மீனா நக்கலாக கேட்க, இல்லைக்கா நான் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு சொல்கிறாங்க. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா, என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல அதுக்கு ராஜி சாரின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரவுண்டில் ராஜு ஓடுறாங்க. கதிர் கூட இருந்து என்கரேஜ் பண்ணி ராஜு ஓடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த டைமில் கோயிலுக்கு போயிட்டு வர ராஜுவோட அம்மாவும் சித்தியும் இவங்கள பார்த்துட்றாங்க. அங்கே அவள் தனியாக தான் இருக்கா, நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்ல ராஜுவோட அம்மா வேணான்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்காங்க. நாம தான் அவளுக்கு பிடிச்சோம் ஏற்ற வீட்டில் இருக்கான்னு சொல்லி தெரியாமல் எங்கெங்கேயோ மாப்பிள்ளை பார்த்தான்னு சொல்லிட்டு ராஜியோட சித்தி சொல்கிறாங்க.